சிறார்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிரான போக்சோ சட்டம் கொண்டுவரப்பட்டதில் இருந்து முதன்முறையாக பள்ளி சிறுவர்கள் மீதே அந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களை தண்டிக்க வகை செய்யும் இந்த சட்டம் சொல்வது என்ன? விரிவாக பார்க்கலாம். போஸ்கோ சட்டம் 2012ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி 18 வயதுக்குட்பட்டவர்கள் சிறார்களாக கருதப்படுவார்கள். இந்த சட்டத்தின்படி சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக அபராதத்துடன் கூடிய ஆயுள் தண்டனை வரை அளிக்க முடியும். இந்த சட்டத்தின் கீழ் சிறார்களின் வாக்குமூலம் பதிவு செய்ய உதவி ஆய்வாளர் அல்லது அதற்கு மேலான காவல் பெண் அதிகாரிகளையே நியமிக்க வேண்டும். குழந்தைகளிடம் அவர்களின் வீடுகளிலோ அல்லது அவர்கள் விரும்பும் இடத்திலோ வைத்துதான் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும். சிறார்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் போது காவல்துறை அதிகாரிகள் சீருடையில் இருக்கக்கூடாது. எந்த காரணத்திற்காகவும் இரவில் காவல் நிலையத்தில் சிறைபிடித்து வைக்கக்கூடாது. சிறப்பு நீதிமன்றத்தில் மூடிய அறையில் குழந்தைகளை அடையாளப்படுத்தாமல் விசாரிக்க கோருகிறது இந்த சட்டம். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்யும் இந்த சட்டம் இதை தவறாக பயன்படுத்தி குழந்தைகள் மீது பொய் புகார் அளித்தால் அதிகபட்சமாக ஓராண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் எச்சரிக்கிறது. காவல் நிலையத்திலேயோ அல்லது சிறார்களுக்கான சிறப்பு காவல் குழுவிடமோ புகார் அளிக்கும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவமனையிலோ அல்லது பாதுகாப்பு இல்லங்களிலோ குழந்தைகளை பராமரிப்பதற்கான இடத்தை 24 மணி நேரத்திற்குள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என சட்டம் தெரிவிக்கிறது. போஸ்கோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை அதிகபட்சமாக ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் வலியுறுத்துகிறது.